சைவ சித்தாந்த பெருமன்றம் இன்றைக்கு 119 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சைவ கொள்கை நிறுவனம். அந்த நிறுவனத்தின் சார்பில் நம்முடைய சைவ சித்தாந்த துறையில் ஒரு கருத்தரங்கம் நடத்துவதற்கான ஒரு ஏற்பாட்டினை செயற்குழுவில் முடிவு செய்து இந்த கோடையில் நேற்றைக்கு முந்தைய நாள் பாம்பன் சுவாமிகளுடைய குருபூசை நன்னாள் அமைந்தது. அதையொட்டி தொடர் நிகழ்ச்சிகளாக கருத்தரங்கம் என்ற ஒன்றை வழிபாட்டை அடுத்து நாம் அமைத்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு முற்பகலிலேயே திரளான அன்பர்கள் வந்து அமைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அறிஞர் பெருமக்களாகவும் ஆர்வலர்களாகவும் அடியார் பெருமக்களாகவும் மாணவர்களாகவும் பேராசிரியர்களாகவும் பங்களித்து இந்த கருத்தரங்கினை சிறப்பிக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மறுபடியும் வரவேற்கின்றேன். பாம்பன் சுவாமிகள் தன்னுடைய காலத்திலேயே அவருடைய கால் முறிந்து அதற்காக சென்னை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்தில் அவருடைய கால் வயது முதிர்ந்த அவருடைய அந்த உடல் தாங்குகிற திறன் அல்லது அதை உரிந்த காலை கூட வைக்கிற திறன் குறைவாக இருந்தாலும், அப்படி மருத்துவர்கள் அதற்கு கூடுவதற்கான வாய்ப்பு குறைவு என்பதாக கணித்திருந்தாலும் அந்த கால் கூடிய ஒரு விரைவாக கால் கூடி அவர் குணம் பெற்ற ஒரு வரலாறு நிகழ்ந்தது. இந்த வரலாற்றுக்கு இடையில் 2-3 முக்கியமான செய்திகள் நடந்தன. ஒன்று, ஆகாயம் அல்லது வானவெளியில் 2 மயில் காட்சிகள் பாம்பன் சுவாமிகளுக்கு அமைந்தது. அதோடு கூட பாம்பன் சுவாமிகள் பக்கத்திலேயே குழந்தையாக முருகன் படுத்து இருந்து அவரோடு பேசி மகிழ்ந்த ஒரு நிகழ்ச்சியும் நடந்தது. அடுத்ததாக பாம்பன் சுவாமிகள் முன்னதாக மக்களுக்கான துயர் தீர்ப்பதற்கு என்று ஒரு பாடலை சண்முக கவசம் என்கிற பெயரில் அருளியிருந்தார்கள். அது வெறுமனான பாடல் கிடையாது. ஏற்கனவே எல்லோருக்கும் கந்த சஷ்டி கவசம் தெரியும். அந்த கந்த சஷ்டி கவசத்தை பாம்பன் சுவாமிகளே இளமையிலே பாடியிருக்கிறார். பாடியிருந்த அவர் பிற்காலத்தில் சண்முக கவசம் என்கிற நூலை எழுதுகிறார். கவசம் என்பது உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒன்று என்று தெரியும். இந்த கவசம் என்கிற அடிப்படையில் சண்முக கவசம் என்கிற நூல் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் சிக்கல் எதிர்கொள்வதற்காக மக்களால் ஓதப்பட்டு பயன்பெற ஒரு பெரிய கருவியாக அமைந்திருக்கிறது. அதோடு கூட ஒரு பெரிய வெற்றி தமிழகத்திலும் மற்ற சார்ந்த மாநிலங்களிலும் பாம்பன் சுவாமிகளை அறிந்த மேலை நாடுகளிலும் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் கல்வெட்டாக பதிக்கப்பட்டிருக்கிறது. திருமுறைகளை நம்முடைய காரைக்கால் அம்மையார் திருஞான சம்பந்தர் தொடங்கி பாடியிருந்தாலும் அந்தந்த ஊர் பதிகங்கள் அந்தந்த ஊர் திருக்கோயிலில் இடம்பெற்றிருப்பது மரபு. ஆனால் பாம்பன் சுவாமிகளுடைய சண்முக கவசம், இன்னும் குமாரஸ்தவம் என்கிற ஒரு நூல், பகை கடிதல் என்கிற நூல்,
இந்த 3 நூல்களும் இல்லாத கோயில்கள் இல்லை என்கிற அளவிற்கு 90 விழுக்காட்டிற்கு மேல் இவைகள் கல்வெட்டாக பதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி என்றால் பாம்பன் சுவாமிகள் பாடிய அந்த பாடலுக்கு எவ்வளவு ஒரு ஆற்றல் வீச்சு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அதிலே இன்னொரு குறிப்பு ஒன்று உண்டு சண்முக கவசத்தில். என்ன குறிப்பு என்றால், அந்த நூல் ஒரு முழுமையான கடவுளை அனுபவிப்பதற்கு உதவும். உதாரணமாக, நம்முடைய அறிவியல் பேராசிரியராக இருந்து கொண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் பதிவாளராக இருக்கின்ற மதிப்பிற்குரிய ஏழுமலை ஐயா அவர்கள், சாதாரணமாக அவர் மிகவும் எளிமையான தோற்றமுடையதனால் அவருக்கும் பல்துறை புலமை உண்டு என்பது பலருக்கும் தெரியாது. இருந்தாலும் இதே மாதிரி இதற்கு முன்னர் இருந்த ஒரு பதிவாளரும் நான் பேசும்பொழுது திருக்குறளினுடைய நுட்பத்தை நான் இதுவரை கேட்டிராத ஒரு முறையில் அவர்கள் சொன்னார்கள். அதுபோல நம்முடைய ஏழுமலை ஐயா அவர்கள் அந்த அறிவியல் சார்ந்து எப்படி நம்முடைய சைவம் அல்லது ஆன்மீக கருத்துகள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும், அதில் இன்றைக்கு வரப்போகிற ஆள் இல்லாத ஓட்டுநர் இல்லாத காருக்கு மூலமான ஒரு அறிவியல் கொடிமரத்திலே உள்ளது என்பதை பற்றி சொன்னார்கள். இன்றைக்கு வரை அறிவியல் உலகம் இங்கே வந்து பார்த்து அது எப்படி அறிவியலாக செய்வது என்பதை கற்றுக்கொண்டு போகிறார்கள். நமக்கு அப்படி திட்டங்களை தருவதற்கு ஆட்கள் இல்லை, வெறும் மதக்கூச்சல் இட்டு மக்களை பிளவுபடுத்துவர்களாக இருக்கிறார்கள் என்று வருத்தப்பட்டார் இந்த விழாவிற்கு அழைக்க செல்லும் பொழுது. அப்பொழுதுதான் இவருடைய இந்த ஏழுமலை என்றால் உங்களுக்கு தெரியும், 6 மலை இருந்தால்தான் 7 மலை வரும். 6 மலை யாருக்கு சொந்தம் என்று உங்களுக்கு தெரியும். அப்போ 7வது மலை என்று சொன்னால் 6 மலைக்கு சொந்தக்காரனுக்குத்தான் 7வது மலை. அப்போ 7 மலைனா தனியாக வராது. அதனால் 6 மலைக்கு சொந்தக்காரனுக்கு 7வது மலை என்றால் அது முருகப்பெருமான் என்று வரலாறு உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவது, மக்களுக்கு ஒரு முழுமையான கடவுள் மூலமாக பிறவி விடுதலை உறும். அதற்கு முருகப்பெருமான் தலைவர். சரி, முருகப்பெருமானையே பணம் கொடுப்பதற்கு ஒரு தலைமை பதவி தர வேண்டுமானால் அதை திருப்பதியில் வைத்து விட்டார். ஆதலினால் நீங்கள் பணம் வேண்டுகிற முருகனிடம் பணம் வேண்டுகிறவர்கள் திருப்பதிக்கு சென்று வாருங்கள் என்று சொல்லுவேன். இது என்னுடைய வழக்கமான ஒரு அறிவுரை. ஆதலினால் 6 மலைக்கு பிறகு 7வது மலை என்பது இந்த உலகத்தில் நிறைய வரலாறுகளால் கடவுளை அனுபவிப்பதற்கு சொல்லுகிற மரபு. இன்னொன்று உண்டு. பாம்பன் சுவாமிகள் ஒரு நூல் ஒன்று எழுதுகிறார். அதற்கு பெயர் அனவரத பாராயண அஷ்டகம். 8 பாடல்கள் அதில் இருக்கும். அதில் என்ன சொல்லுவார் என்றால், விநாயகன், முருகன், உமை, சிவன் இவர்களை ஒரே கடவுள் என்று நினைக்கிற எண்ணம் வருகிறவர்கள் காலில் நான் வீழ்ந்து வணங்குவேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா ஒரு கடவுள் தன்மை உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர் நிறைய பாடுபட்டிருக்கிறார். அப்படித்தான் இந்த வரலாற்றில் சண்முக கவசம் உங்களுக்கு பாராயண சிக்கலை தீர்ப்பதோடு கூட ஒரு முழுமையான கடவுள் அனுபவத்தை தரும் என்பது வரலாறு. அதுதான் அண்டமாய் அவனியாகி அரியுணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி. இந்த துகள் தான் கடவுள் துகள்னு அது நிறைய பேர் அதற்கு விளக்கம் சொன்னார்கள். ஆனால் குற்றம் தீர்க்கிற கடவுள் அண்டமாய், அப்புறம் அவனியாய், அப்புறம் அரியுணா பொருளதாய், அப்புறம் தொண்டர்கள் குருவாய், அப்புறம் துகளறு தெய்வமாகி, அதுக்கப்புறம் வரலாற்றில் எந்திசை போற்றன் என்ற எண்ணருள் ஈசன் ஆன சிவபெருமானாக ஆன முருகப்பெருமான், என்னருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க அப்படின்ட்டு அந்த சண்முக கவசம் தொடங்கும். இப்போ ஏன் இந்த சண்முக கவசத்தை சொன்னோன்னா, அந்த சண்முக கவசத்தை பாடியவர் சுப்பிரமணியதாசர் என்கிற பாம்பன் சுவாமிகளுடைய அன்பு சீடர். பாம்பன் சுவாமிகள் அவர் மேலே அன்பு வைத்திருந்தார் அப்படிங்கிறது பின்னாடி.
பாம்பன் சுவாமிகள் அவர் மீது அன்பு வைத்திருந்தார் என்பது முதல் வரலாறு. அதனால தான் அவர் சீடர் சுப்பிரமணிய தாசர். அந்த சுப்பிரமணிய தாசர் பாம்பன் சுவாமிகள் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது இந்த சண்முக கவச பாராயணத்தை பாம்பன் சுவாமிகளுக்காக ஓதுகிறார். அதுதான் வரலாறு. ஒவ்வொரு முறையும் அவர் ஓதும்போது அவருக்கு வேல் காட்சி கிடைக்கிறது. அந்த வேல் தான் முருகப்பெருமான். உங்களுக்கு தெரியும், பத்தை போடுவாங்கல்ல காலில் கட்டு, அந்த கட்டில் கிடையும் நெடுக்குமாக வேல் காட்சி அவருக்கு கிடைக்கிறது. அதுதான் இந்த இவ்வளவு நேரம் அந்த சண்முக கவசத்தை சொன்னேன். அப்போ அந்த மருத்துவமனையில் வேல் காட்சி சுப்பிரமணியதாசர் சீடருக்கும் முருகப்பெருமானுக்கு உரிய குழந்தை கோலமும், அதுக்கப்புறம் அனுபவத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை காட்டுகின்ற 2 மயில் காட்சியும் பாம்பன் சுவாமிகளுக்கு அமைந்தது. இந்த வரலாறு தான் மயூர வாகன சேவனம் என்கிற ஒரு விழாவாக பாம்பன் சுவாமிகளால் கொண்டாடப்படுகிறது. அதனுடைய 100ஆண்டு விழா தான் இந்த ஆண்டு மார்கழியில் அமைந்தது. அந்த விழாவை ஒட்டி பாம்பன் சுவாமிகளை சிந்திப்பதற்கான ஒரு சிறப்பு கருத்தரங்கமாக இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த வகையில் மதிப்பிற்குரிய நம்முடைய பதிவாளர் அவர்கள் இன்றைய விழாவினுடைய தலைமையாக இருக்கிறார்கள். இந்த விழாவிற்கு மதிப்பிற்குரிய முன்னாள் பதிவாளரும் முன்னாள் தேர்வு கண்காணிப்பாளருமாக எஸ் கருணாநிதி ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். விழாவினுடைய தலைமை உரையை ஆற்றுமாறு மதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் ஏழுமலை ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. தலைமையேற்றுகின்ற பேராசிரியர் கருணாநிதி அவர்களே, முன்னாள் பதிவாளர், இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வருடமும் இதுபோன்று பல ஆன்மீக, சமய, சைவ சித்தாந்தம் தொடர்பான விழாக்களையும் கருத்தரங்குகளையும் நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் மதிப்புக்குரிய பேராசிரியர் திரு சரவணன் அவர்களே, எங்கள் நண்பர் திரு ரங்கராஜன் அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய வாழ்க வளமுடன் சங்கத்தை சார்ந்த நண்பர்களே, அனைத்து சைவ சித்தாந்த கொள்கையிலே பற்றாளர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அவர் சார் சொன்ன மாதிரி நான் ஒரு சயின்ஸ் பயாலஜி படித்த ஆள். எனக்கு அதிகமாக இது தெரியாது. பட்டு சாமி கும்பிட்ற நம்பிக்கை உண்டு, சாமி கும்பிடுவேன், இறை வழிபாடு உண்டு, விரதங்கள் இருப்பேன். ஏனென்றால் என்னுடைய மாவட்டமானது திருவண்ணாமலை மாவட்டம். அது இயல்பாகவே ஒரு ஆன்மீக பூமின்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு இயல்பாகவே அந்த ஆன்மீக நாட்டம் வந்தது இருக்கிறது. அதில் ஒன்றும் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் அந்த ஊர் சைவத்தில் ஒரு முக்கியமான திருத்தலமானது, அக்னி தலம். எல்லாம் அதை பற்றிலாம் உங்களுக்கு நிறைய தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. அதுபோன்ற ஒரு சைவ தலத்தின் அருகாமையில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்ததால் எனக்கு இயல்பிலே ஒரு ஆன்மீக இன்ட்ரெஸ்ட் உண்டு. இப்போ இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விழா திரு பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் அவர்களை பற்றி, அவர்களுடைய ஆன்மீக தேடல்கள், அவர்களுடைய ஆன்மீக சொற்பொழிவுகள், அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள், அவர் வளர்த்தெடுத்த சித்தாந்தம், இவைகளை பற்றி ஒரு விழா நடக்க வேண்டும் என்று என்னிடம் பெருமதிப்புக்குரிய பேராசிரியர் சரவணன் அவர்கள் அணுகினார்கள். எல்லா துறைகளிலும் இதுபோன்ற கருத்தரங்கள், அந்தந்த துறை சார்ந்த கருத்தரங்கள் நடக்கும்பொழுது நீங்கள் துறையை பெயரே சைவ சித்தாந்தம் ஏன் நடத்தக்கூடாது, நடத்துங்கள் என்று நிர்வாகத்தின் சார்பாக நாங்கள் அவருக்கு இணங்கினோம். அந்த வகையில் அவர் இது போன்ற கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இது ஒரு துறையே பல்கலைக்கழகத்தால் பல்கலைக்கழக அத்தாரிட்டிஸ் என்று சொல்வார்கள், அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துறை அது. அந்த துறையில் கருத்தரங்கு சைவ சித்தாந்தம் பேரே அப்படின்போது சைவத்தை பற்றி தான் பேசி ஆகணும், சைவத்தை பற்றி தான், சைவ சித்தாந்தங்கள் கோட்பாடுகளை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணி ஆகணும், அதை பற்றி தான் பேசி ஆகணும். அதில் ஒரு பகுதியாக இது நடக்கிறது. அந்த வகையிலே பல்கலைக்கழகம் பெருமைப்படுகிறது. சைவ சித்தாந்தம் இந்து மதத்திலே ஒரு பகுதி என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் 5-6 பகுதிகளை கொண்டது தான், உள்ளடக்கியது தான் இந்து மதம். சைவம், பௌத்தம், வைணவம், கௌமாரம், சக்தியிசம், இது போன்ற ஒரு அதான் அம்மனை கும்பிட்றது, அந்த மாதிரி 6 வகையான
கிளை பிரிவுகள் இந்து மதத்தில் இருக்கிறது. அதில் ஒன்றுதான், முக்கியமான ஒன்றுதான் சைவ சித்தாந்தம். இந்த சைவ சித்தாந்தம் முன்னால் வந்ததா, வைணவம் முன்னால் வந்ததா, இல்லை சக்தியிசம் முன்னால் வந்ததா, இதெல்லாம் வந்து அது டிபேட்டபிள் டாபிக். அது உங்களுக்கு என்னைய விட நல்லா தெரியும். நான் வந்து பயாலஜி படித்தால் திரும்ப சொல்லிக்கிறேன். அப்போ சைவ சித்தாந்தங்கிறது இருக்கின்ற சித்தாந்தங்களிலே வைணவத்தை விட, மற்ற உட்பிரிவுகளை விட சைவ சித்தாந்தம் அதிக அறிவியல் கருத்துக்களை உள்ளடக்கியது. இன்றைக்கு நீங்கள் சைவ திருக்கோயில்களுக்கு போனீங்கன்னா அந்த கொடிமரம் இப்போ சொன்னாங்க சார், கொடிமரத்தை பார்ப்பீங்க. ஒன்று பிரான்ஸில் இருக்கும், இல்லைன்னா செப்பில் இருக்கும். அதுக்கு பின்னால் மிகப்பெரிய அறிவியல் உண்மைகள் பொதிந்திருக்கிறது. அதுபோன்ற லிங்க வழிபாடு, லிங்கம் என்பதே ஒரு மிகப்பெரிய அறிவியல் தத்துவத்தின் அடிப்படை. அட்டாமிக் எனர்ஜி, அட்டாமிக் ரியாக்ஷன்ஸ், அட்டாமிக் ஃபியூஷன், அட்டாமிக் ஃபிஷன், இது எல்லாமே லிங்கத்தை அடிப்படையாக கொண்டது. ருத்ர தாண்டவம், இல்லை ஆனந்த தாண்டவம், இல்லை பல வகையான தாண்டவங்கள் நடராஜ பெருமானால் நடத்தப்பட்ட இல்லை நிகழ்த்தப்பட்ட அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அதற்கு பின்னால் மிகப்பெரிய அறிவியல் பொதிந்திருக்கிறது. இந்த தாண்டவம் ஏன் நடராஜர் சிலையிலே ஒரு மிகப்பெரிய அறிவியல் தத்துவம் பொதிந்திருக்கிறது. பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. சேட்டலைட் போகும்போது சிதம்பரத்துக்கு மேலே நேராக போகும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து இன்ஆக்டிவ் ஆயிடுது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மேலே சேட்டலைட் ரீச் ஆகும்போது அங்கேயும் கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இன்ஆக்டிவ் ஆயிடுது. இது போன்ற நம்பிக்கைகளும் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் இருக்கிறது. அதற்கு வெவ்வேறு காரணங்களும் சொல்லுகிறார்கள். நீங்கள் ஜூரிக் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இல்லை சுவிட்சர்லாந்து போனீங்கன்னா அங்கே அந்த CERN எக்ஸ்பெரிமெண்ட் இன்னும் நடக்குது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கிற அந்த லெபார்ட்டரி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் போய் பார்த்துருக்கிறேன். மிகப்பெரிய நடராஜர் சிலை இந்திய அரசாங்கத்தால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு சிலை இருக்கிறது. அப்போ நான் கேட்டேன், இது வந்து இந்து மதத்துக்குள்ளது, இது இவ்வளோ பெரிய ரிசர்ச்சில் இது எதுக்கு அங்கே வச்சுருக்கிறீங்கன்னா, எனக்கு அடிப்படையில் சில விஷயங்கள் தெரியும், இருந்தாலும் தெரியாத மாதிரி கேட்டேன். அவர்கள் அதை வந்து அருமையாக நம்முடைய இந்து மத தலைவர்களை விட அருமையான ஒரு வகையிலே அந்த அறிவியலை விளக்குகிறார்கள். அதாவது ஆயுர்வேதம் சித்தாவில் வந்து நம்மக்கிட்ட வந்து அருமையான பொக்கிஷங்கள்லாம் இருக்குது சித்த வைத்தியத்தில். நாம் அதை அறிவியல் பூர்வமாக தவறுகிறோம். அதை அவர்கள் அறிவியல் பூர்வமாக தருகிறார்கள். அது பெரிய பெரிய ட்ரக் கம்பெனி எல்லாம் அதில் வந்து தேர் மேக்கிங் மில்லியன்ஸ் ஆஃப் மணி. சைவ சித்த மருத்துவத்தில் இல்லாத விஷயங்களே கிடையாது. அதை போன்று தான் சைவ சித்தாந்தத்தில் இல்லாத கருத்துக்களே கிடையாது. சைவ சித்தாந்தத்தை இப்பொழுது கூட நம்முடைய டாக்டர் சரவணன் பேசினாங்க. அந்த என்ன துகள்னு ஒரு வரி பாடினீங்க, அந்த ஒரு வரி தான் அந்த CERN எக்ஸ்பெரிமெண்ட்டோட என்டையர் ரிசர்ச்சை 6000 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு ரிசர்ச். பூமி கீழே ஒரு 4.5 கிலோமீட்டர் டியூபு குழாய் வடிவில் ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்து, அந்த குழாயே அந்த டனல் வந்து இவ்வளோ பெருசு, இப்போ இந்த மெட்ரோலாம் தோன்றாங்களா அந்த மாதிரி அதோட பெருசு தோண்டி அதை கான்கிரீட் போட்டு அதுக்குள்ளே ஒரு பைப்பை சுற்றி வந்து ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகும். எண்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஆரிஜின் ஆன இடத்துல ஒரு ரவுண்டாகும். அதில் வந்து ஒரு ஆட்டத்தையும் இன்னொரு ஆட்டத்தையும் அந்த முதல்ல தே வில் கிரியேட் வேக்குவம், வெற்றிடமாக்குவான் அதை அந்த குழாய்க்குள்ளே. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஒரு ஆட்டத்தையும் இன்னொரு பக்கம் ஒரு ஆட்டத்தையும் விடுவான். இப்படி ஒன்று வரும், இப்படி ஒன்று வரும், இடிப்பாங்க. ஸோ மோதும்போது என்ன விதமான ஆற்றல் வெளிப்படுகிறது, அது எவ்வளவு குவான்டிஃபிகேஷன், எவ்வளோ மெகா டன்னா இல்லை அந்த ஜூல் அப்படி சொல்லுவாங்க, எத்தனை ஜூல் வெளியே வருது எலக்ட்ரிசிட்டி, இதை வந்து அளக்குறாங்க. அதற்கு அடுத்தாற்போல் ஒரே ஒரு ஆட்டத்தை உள்ளே அனுப்பி அதை ஸ்ப்ளிட் பண்ணுறது, அது எவ்வளோ எனர்ஜியை வெளிப்படுத்துகிறது. சரி, மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட்டு 2 ஆட்டத்தை ஒன்றா ஃபியூஸ் பண்ணுறது. இப்படி இருந்து ஒன்று போய் இப்படி இருந்து ஒன்று போய் மோதுறதுக்கு பதிலாக அது ஒன்றா ஒட்டிக்கிறது, ஃபியூஷன். அப்போ எப்படி எனர்ஜி வெளியே இருக்கிறது. இந்த தத்துவத்தை தான் அவர்கள் அங்கு நிரூபித்தார்கள். அதற்கு பேர் வந்து, இந்த தத்துவத்தை சொன்னவரே ஒரு இந்தியன் தான். பங்களாதேஷ், இன்றைக்கு இருக்கிற வங்காளதேசம் அன்றைக்கு இந்தியாவின் ஒரு பகுதி. பேராசிரியர் சத்யேந்திரநாத் போஸ். இவர் கண்டுபிடித்த அந்த கொள்கைக்கு பேர் போசான்ஸ். அந்த போசான் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட அவர் வந்து ரிசர்ச் பண்ணுறாரு அமெரிக்காவில், பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில். இங்கேருந்து போகிறாரு ஐன்ஸ்டீன், ஒரு பேராசிரியர், இவர் ஒரு பேராசிரியர், 2 பேரும் சேர்ந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. இவருடைய கண்டுபிடிப்புங்கிறதால் அவர் என்ன சொல்கிறாரு, போசான் என்று பெயரிடுகிறார். அந்த கொள்கைக்கு போஸ் ஐன்ஸ்டீன் கோட்பாடு என்று பெயரிடுகிறார்கள். பின்னால் அந்த போஸ் ஐன்ஸ்டீன் கான்செப்ட் தான் இன்றைக்கு இருக்கிற அந்த இதில் தான் இருட்டடிப்பு. அவர் இறந்துடுறாரு. அவர் ஆக்சுவலாக அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்கணும், கொடுக்கல, அவர் இறந்துடுறாரு. திரும்ப இந்தியாவுக்கே வராரு. சத்யேந்திரநாத் போஸ் அவர்கள்
ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் ஒரு தொடர்புடையவர்கள். இவை எல்லாவற்றை விட இன்னொரு முக்கியமான கருத்தை நான் சொல்லியாக வேண்டும். அவர் அடித்தட்டு மக்களுக்காக மேற்கு வங்காளத்திலும் பங்களாதேஷிலும் வந்து பாடுபட்டவர். தன்னுடைய கடைசி கால நாட்களில் டவுன் ட்ரோடன், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், மார்ஜினலைஸ்ட் பீப்புளுக்காக வேலை செய்து அறிவியல் ஆராய்ச்சியை விட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டார். சோசியல் ஜஸ்டிஸ் பக்கம் வந்து இறந்து விட்டார். அது ஒரு கதை. ஆக இந்த தத்துவங்கள் இங்கிருந்து எடுக்கப்பட்டவை. எது? போஸ் மூலமாக, போசான்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பார்ட்டிக்கல். நீங்கள் கேட்கலாம், அப்போ அந்த பார்ட்டிக்கல் வச்சு என்ன பண்ணுறதுன்னா, அந்த பார்ட்டிக்கல் அடிப்படையில் தான் இன்றைக்கி இருக்கிற மெஜாரிட்டி சயின்ஸ் இருக்குது. அது வந்து அந்த போஸ் ஐன்ஸ்டீன் கான்செப்டாக வருது. போசானா பேர் வைக்கிறாங்க. அவர் இறந்துடுறாரு. ஒரு 40-60 வருடங்களுக்கு பிறகு ஒரு விஞ்ஞானி இந்த 6000 கோடி உள்ள இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்து அதில் இந்தியர்களும் தங்களுடைய பங்களிப்பை பண உதவியாக கொடுக்கிறார்கள். இது எல்லா நாடும் சேர்ந்து செஞ்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதில் ஆக இந்திய அரசாங்கமும் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துருக்கிறது. கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சார் சொன்ன அந்த துகள்னு தமிழில் நேரடியான வார்த்தை. இப்போ அவன் என்ன சொல்கிறான், அது போசானும் கிடையாது, போஸ் ஐன்ஸ்டீன் கான்செப்டும் கிடையாது, காட்ஸ் பார்ட்டிகல். அது வெரி சேம் கான்செப்ட் ப்ரொபோஸ்டு பை சத்யேந்திரநாத் போஸ். ஒரு சின்ன டீவியேஷன் கூட இல்லை, ஒரு மாற்று வார்த்தை கூட இல்லை. அதே தத்துவம். ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில்பாங்க. அந்த மாதிரி இப்போ காட்ஸ் பார்ட்டிகல்னு சொல்கிறான். அதை சொன்னவனுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. சொன்ன ஆள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இறந்து போயிட்டார். நோபல் ப்ரைஸ் வாங்கிட்டு அவர் இறந்துட்டார். பட் பாயிண்ட் என்னென்னா, இங்கே மேற்கத்திய அறிவியல் அவர்கள் கண்டுபிடிப்புகள் பெரும்பாலானவை இங்கிருந்து எடுக்கப்பட்டவை. இந்த காட்ஸ் பார்ட்டிகள் அதுக்கு உதாரணம். அதற்கு அடுத்தாற்போல் ஒரே ஒரு உதாரணத்தை கூறிவிட்டு நான் என்னுடைய பணிக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு கம்ப்யூட்டர் உலகிலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரும்பாங்க. சாஃப்ட்வேருங்கிறது, ஹார்ட்வேருங்கிறது பெட்டி, கண்ணுக்கு முன்னால் தெரிகிற பெட்டி, கீபோர்டு, இதெல்லாம். சாஃப்ட்வேருங்கிறது உங்களுக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியாத ஒரு லாகிரிதமிக் அல்காரிதம். 1 0 1 0 அதை பேஸ் பண்ணது. வேறு எதுவும் இருக்காது, மாறி மாறி இருக்கும். பட் இருக்கிறது 2 டிஜிட், 0 இல்லை 1. இது 0வை வழங்கியவனும் இந்தியன். ஆக அடிப்படை கம்ப்யூட்டருக்கு 0வை கொடுத்தது இந்தியா. அப்போ இந்த 0 1 வச்சு தான் அல்காரிதம் ரெடி பண்ணி நிறைய லாங்குவேஜஸ் வந்திருந்தது. C++, ஃபோர்ட்ரான், அது இது பாஸ்கல், அந்த மாதிரி. இன்றைக்கு அந்த நீங்கள் வச்சுருக்கிற டேபிள் டாப்லேயோ லேப்டாப்லேயோ தேவையான அளவுக்கு டேட்டாவை சேவ் பண்ண முடியாது. அப்போ என்ன? க்ளவுடு கம்ப்யூட்டின்னு போகிறாங்க. அந்த க்ளவுடுனால என்ன? கண்ணுக்கு தெரியாத சேட்டலைட்டு கூட கனெக்ட் பண்ணுறது உங்கள் கம்ப்யூட்டரை. அது போதலை. இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் உள்ள டேட்டாவும் மற்ற அறிவியல் விஷயங்களும் சேவ் பண்ண முடியல. தென் திங்க் பண்ணுறாங்க சயின்டிஸ்ட்டு. அப்போ தான் என்ன பண்ணுறோம், ஃபிசிக்ஸில் ஆல்ரெடி ஒரு தியரி இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு ஒன்று இருக்குது, குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ். அண்ட சராசரத்தை பற்றிய ஒரு தத்துவம், அதான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். அதைத்தான் நம்முடைய நடராஜர் ஆனந்த தாண்டவத்தில் இந்த அண்ட சராசரம் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன துகள்கள் இருக்குது. ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் கூட நீங்கள் நியூட்ரினோவை பற்றி படிச்சிருப்பீங்க. தேனியில் மலையில் வந்து நியூட்ரினோ லேபை வைக்க போகிறாங்க. நியூட்ரினோ லேப்னால் என்னென்னா, எனக்கு முன்னால், அவருக்கு முன்னால், உங்களுக்கு முன்னால் கண்ணுக்கு தெரியாத நியூட்ரினோ துகள்கள் பறந்து கொண்டிருக்கிறது. இந்த நியூட்ரினோ துகள்களைத்தான் இப்போ அவங்க சொன்ன அந்த திரும்ப அந்த பாட்டு தான். இந்த நியூட்ரினோ துகள்கள் கண்ணுக்கு தெரியாமல் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா இருக்குது. இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய எனர்ஜி. அது அந்த எனர்ஜி நீங்கள் கரண்ட்டாகவோ இல்லை வெவ்வேறு விஷயங்களாகவோ பயன்படுத்தலாம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இன்னும் பழைய காலத்தில் சொல்லுவாங்க சூமந்திரக்காளி அப்படின்னா அவன் வந்து கை கால் விளங்காமல் போயிடுவான், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மை. என்னடா அது சயின்ஸ் படித்தவரே சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு இருக்கிற குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் அது உண்மை. எப்படி நீங்கள் கை எப்படி காமிட்டிங்கன்னா ஸ்லைடிங் டோரு ஓப்பன் ஆகுது, அந்த மாதிரி கம்ப்யூட்டேஷன்லாம் இப்போ வந்திருக்கு. சார் சொன்னார் இந்த டிரைவர்லெஸ் காரு அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஏ டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி. பட் இப்போ கை எப்படி காமிச்சிங்கன்னா ஒரு ஸ்லைடிங் டோர் ஓப்பன் ஆகும், மூடும், அந்த மாதிரி டெக்னாலஜி வந்திருக்கு. அதற்கு அடுத்தாற்போல் குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்னென்னா, நீங்கள் இங்கே இருந்து கொண்டு அமெரிக்காவில் உள்ள ஒரு கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணலாம் வித்தவுட் எனி கேபிள் கனெக்ஷன். இல்லை அங்கேருந்து ஒருத்தர் எங்கள் வில்லேஜில் இருக்கிற பம்பு செட்டை ஆன் பண்ணலாம், நிறுத்தலாம். இந்த மாதிரி தத்துவங்களை கொண்டு வர இருப்பது குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டேஷன், குவாண்டம் டெக்னாலஜி. ஏனென்றால் லார்ஜர் வால்யூம் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா, அப்புறம் லார்ஜர் இம்பேக்ட். இப்போ வந்து நீங்கள் ஒரு மலையை பெயர்த்தெடுக்கணும்னா
ஒன்று வெடி வச்சு தகர்க்கணும், இல்லை வந்து வேறு ஆளுகளை வச்சு வெட்டி எடுக்கணும். இந்த மாதிரி டெக்னாலஜி வந்ததுன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மலையை தூளாக்கிடலாம். இதெல்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ டவுன் த லைன் இன்னொரு 10 இயர்ஸில் குவாண்டம் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா அதோட மகத்துவத்தை உணர்ந்து தான் இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கம் 2 இடத்துல குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3600 கோடி அலோவ் பண்ணிக்கிறாங்க. ஒன்று மணிப்பூர்லேயும் ஒன்று சென்னையிலையும். ஏனென்றால் குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்பது நடராஜரோட ஆனந்த தாண்டவமும் அவரை சுற்றி உள்ள துகள்களும் தான். அது வந்து எனக்கு சரியான அந்த பாட்டெல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு, பட் நான் படிச்சிருக்கிறேன் அந்த பாட்டெல்லாம் அந்த படித்து அந்த ருத்ர தாண்டவன் ஒரு விதமான தாண்டவத்துக்குள்ளே அதுக்கு ஏற்ற ஒரு பாடல்கள் இருக்குது இல்லையா, அந்த பாடல்களை எல்லாம் படித்தீர்கள் என்றால் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டேஷன் வந்துடும். ஆக இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு இந்து மத கோட்பாடுகளை தெரிந்து கொள்வதற்காக இந்த சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கிற ஃப்ரான்ஸ்லேருந்துலாம் ஆளுங்க இங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் போர்வையில் சுற்றி கொண்டு திருவண்ணாமலை, மதுரை மீனாட்சி, ராமேஸ்வரம் இப்படி சிவ தலங்கள்லாம் சுற்றி அங்கே என்னென்ன நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு சயின்ஸ் தெரியும், இந்த மதம் தெரியாது. நமக்கு இந்த மதத்தை பற்றி நல்லா தெரியுது, சயின்ஸ் அதிகமாக தெரியல. இதை ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தட் இஸ் கால்டு சயின்டிஃபிக் வேலிடேஷன். நம்முடைய முன்னோர்கள் எந்த வகையிலே சிறப்பானவர்கள் பாருங்கள். இந்த சேட்டலைட்டு இல்லை வந்து கிரகங்கள்லாம் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க செவ்வாய் கிரகத்துக்கு போய் இதை நிறுத்துகிறேன் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே தெரியாத காலகட்டத்தில் எந்த கம்ப்யூட்டரும் இல்லாத அந்த காலகட்டத்திலே 9 கிரகங்கள் இருக்குது, சூரியன் தான் நடுவில் இருக்குது, அதை சுற்றி 9 கிரகங்கள் இருக்குதுன்னு நம்மால் சொல்லிக்கிறான். அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு கிரகங்களும் என்ன கலரில் இருக்குன்னு, குரு பகவான்னா மஞ்சள், இதுன்னா சிகப்பு, அப்போ சனின்னா கருப்பு. அப்போ இந்த கிரகங்கள்லாம் நீங்கள் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா அந்த கலரில் தான் இருக்குது. இதுக்கு யாருமே வந்து சேட்டலைட்லாம் போய் அனுப்பி நம்ம முன்னோர்கள் பார்க்கல. ஆக இந்து மதத்தில் வந்து இது போன்ற தத்துவங்கள், குறிப்பாக சைவ சித்தாந்தத்தில் மிகப்பெரிய அறிவியல் கருத்துக்கள் பொதிந்திருக்கிறது. ஆக எனக்கு ஃப்ரீ டைம்லாம் கிடைச்சுன்னா இந்த மாதிரி ஒப்புமை, இந்து மதத்தில் என்னென்ன சயின்ஸ் இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் படித்து பார்ப்பேன் நான். அது மாதிரி திருமூலரில் எழுதின திருமந்திரத்தில் ஏகப்பட்ட சயின்ஸு இருக்குது. அதில் ஒரு கப்லெட்ஸும்பாங்க, அது என்ன ஒரு வெண்பாவே இல்லை, அந்த அதை எடுத்து படிச்சிங்கன்னா அதை சயின்டிஃபிக்காக ஒப்புமை பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அறிவியல் சித்தாந்தம் இருக்கும் அதில். ஆனால் நம்ம அதை பண்ணுறதில்ல. நம்ம இப்போ நம்ம இந்த கருத்தரங்கை கூட பார்த்திங்கன்னா நம்முடைய பாம்பன் சுவாமிகளை பற்றி பேசிட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் அவர் சொல்லிய விஷயங்கள் என்னென்ன சயின்ஸ் இருக்குது. இப்போ அவரை பற்றி சொன்னாங்க, 6666 கவிதை எழுதியிருக்காரு, 6 மண்டலங்களாக பகுதிகளாக பிரிச்சிருக்காரு. அவர் வந்து ராமநாதபுரத்தில் பிறந்தவர். அப்புறம் வந்து இங்கே ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் கால் ஒடிஞ்சு அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அவர் பாடிய பாலில் வந்து ஏதோ மயில் வந்தது, மயிலை பார்த்ததும் கால் கூடிருச்சு, இப்படி எல்லாம் வந்து சொல்லுது. இது வந்து நம்ம வந்து இந்த மதத்தை பிடிக்காதவங்க வேணால் இது வந்து பொய்ன்னு சொல்லலாம். பட் இருக்குது. இப்போ இந்த நம்ம இந்நேரம் பேசின சயின்ஸை பற்றி பேசும்போது இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு இருக்குல்ல, இதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஆக முன்னோர்கள் வந்து சொன்னாங்க தத்துவங்களை, அதை வந்து அறிவியல் பூர்வமாக சொல்லலை. அதுதான் சைவ இந்த இது இருக்குல்ல, சித்தா மருத்துவமே அப்படி தான். சித்தா மருத்துவத்தில் இல்லாத விஷயங்களே கிடையாது. நம்ம சயின்டிஃபிக்காக அதை வேலிடேட் பண்ண தவறிட்டோம், அவ்வளோதான். சயின்டிஃபிக்காக வேலிடேட் பண்ணி மார்க்கெட்டிங் தெரிஞ்சு தான் நம்ம இன்றைக்கி உலகத்தில் நம்பர் 1 கண்ட்ரி. ஏன்னா ட்ரக் மாஃபியா தான் வேர்ல்டே ரூல் பண்ணுறான். உலகம் முழுக்க வேக்சின் போட்டுக்கிட்டாங்க, போட்டவங்க பாதி பேர் உடம்பு சரியில்லைங்கிறான், இல்லை போட்டதே தப்புங்கிறான், போட்டது ரைட்டுங்கிறான். அதெல்லாம் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ். ஆனால் ஒரு கபசுர குடிநீர் என்று சொல்லக்கூடிய ஒரு குடிநீரை குடித்து கிராமத்தில் உயிர் பிழைத்தவர்கள் பல பேர். ஆக என்ன இருக்குன்னா அதில் வந்து நல்ல தத்துவங்கள் இருக்குது நம்மகிட்ட. அது சரியான முறையில் வேலிடேட் பண்ணி மார்க்கெட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இல்லை. இதுதான். ஆக சைவ சித்தாந்தத்தை நான் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, அதில் சில பாட்டில் புரியாது, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு ஏதாவது டிரான்ஸ்லேஷன், அதை இன்னொருத்தர் வந்து நல்லா ஈஸியாக புரிகிற தமிழ் எழுதியிருப்பார். அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் எங்கேயா இருக்கான்னு பார்த்து அதை வாங்குறது. இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போனால், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருவண்ணாமலை இப்படிலாம் கோயிலுக்கு போனால் அங்கே உள்ள இந்த மாதிரி சில அறிஞர்கள் எழுதியிருக்காங்க சில புத்தகங்கள், சிம்பிளாக புரிய எளிய உரைநடையில். அந்த மாதிரி புத்தகங்களெல்லாம் வாங்கி படிப்பேன் நான். சிலதெல்லாம் இன்டர்நெட்டில் படிப்பேன். ஆக இதில் நிறைய விஷயங்கள் பொதிந்திருக்கிறது. அந்த வகையிலே பேராசிரியர் சரவணன் அவர்கள் இது ஒரு அருமையான கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கிறார். பல்கலைக்கழகம் அவரை நினைத்து, அவருடைய துறையை நினைத்து பெருமைப்படுகிறது. என் சார்பாகவும் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும்
அவரையும் அவருடைய துறையையும் உங்களையும் வாழ்த்த வயதில்லை, வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.